தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு. அவருக்கு இன்னைக்கு ஒரு பிறந்த நாள். நீங்க உடனே நினைக்கலாம் பெரியாரா அப்படின்னு. இந்த ஒரு நல்ல நாள்ல இன்னொருத்தன் பிறந்துட்டாருன்ற ஒரு சோகமான செய்தி. அது வேற, அது இருக்கட்டும். இருந்தாலும் வேற இன்னொருத்தரோட பிறந்தநாள், அதுதான் நம்மளுடைய ஜியோட பிறந்தநாள். அவர் என்ன சாதிச்சாரு, அவர் என்ன கிழிச்சாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா இந்த பதவிக்கு அவர் வரல. ஒரு சிஎம்மா இருக்கும்போது பல கலவரங்களை தூண்டி விட்டு, பல மோதல்களை தூண்டி விட்டு, பல பேர் அடிச்சுக்க விட்டு, ரத்தம் சிந்தி, அவர் இல்ல எதிரில் அங்க பாதிக்கப்பட்டவங்க ரத்தம் சிந்தி, அதுல குளிர் காஞ்சு, அதுல ஒரு 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 மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை பெற்று இந்த பதவிக்கு அவரு வந்திருக்காரு. அப்படி சாதாரணமா ஒரு சிஎம்ல இருந்து பிஎம்க்கும் வரல. அவர் பிஎம்க்கு வரும்போது அந்த இடத்துல அவருடைய குருவான அத்வானி அவர் இருக்கார். அவரையும் சர்வசாதாரணமா அடிச்சு நவுத்தி விட்டு அவருக்குன்னு ஒரு புகழ் வெளிச்சம் இந்தியா முழுவதும் வரணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேர்ல வீடியோ கேம், அவர் உட்கார்ந்த சேர் லட்சக்கணக்கில் போகுதுன்னு ஒரு வதந்தி, அப்படி இப்படின்னு பேசி அவர் வந்தா குஜராத் மாடல் இந்தியா முழுவதும் வந்துடும் அப்படி இப்படின்னு சைனால இருந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போட்டோவெல்லாம் இந்தியா முழுவதும் பரப்பி அப்படி இப்படின்னு பேசி ஒரு பிஎம்மா வந்திருக்காரு. அவர் என்ன சாதிச்சாருன்னு தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கும் தனி திறமை இருக்கு. அந்த தனி திறமைய இன்னொருத்தர் ஆக்குபை பண்ணவே முடியாது. அப்படி இவருக்கு என்ன திறமை அப்படின்னா, ராத்திரியில தூக்கம் வராது, நள்ளிரவுல மட்டும்தான் அறிவிப்புகளை வெளியிடுவார். அப்படிதான் 500,000 செல்லாதுன்னு திடீர்னு அறிவிக்கிறது, ஜிஎஸ்டி, அப்புறம் கொரோனா எல்லாரும் கையை தட்டுன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தகர டப்பால இருந்து பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா விளக்கேற்றதான் சொன்னாங்க. நம்ம ஆளுங்க குடிசையவே கொளுத்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு வடக்குல ஒரு அறிவு ஜீவிகளை இவர் உருவாக்கி விட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 500,000 ஒழிச்சதுக்கு அப்புறமா கருப்பு பணத்தை ஒளியும் நம்பிதான் இவர் பண்ணாரு. அப்படி ஒளியிலன்னா ஒரு டேட்டெல்லாம் குறிச்சு இந்த இடத்துல என்ன வச்சு இதை பண்ணுங்க அப்படின்னு கூட சொன்னார். ஆனா ஒளியல. இவரும் அதுக்கடுத்து சிக்கல. நள்ளிரவுல இவர் தோன்றி ஏதாவது அறிவிப்பு சொல்றாரு அப்படின்னா இவர் யாரை நம்புறாரோ இல்லையோ, இந்த 14 வருஷமா ஒரே ஒரு விஷயத்த நம்புறாரு. அதுதான் ப்ராம்ப்டர் இருக்கிற வரைக்கும் தான் இவர் வண்டியும் ஓடும். ஒரு நாள் அந்த ப்ராம்ப்டருக்கே சிக்கல் வந்துருச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ராம்ப்டர் ஆஃப் ஆயிருச்சு. திணறினாரு பாருங்க, ஒரு திணறு அட்டேங்க அப்பா. அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகளை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவரு ப்ராம்ப்டர் இல்லாததுனாலதான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லைன்னு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட இருக்க பிஏக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருந்து வெளியிருந்து வந்தோடனே, ஜி நீங்க நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து யூட்டன் அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஜிக்கு தப்பா கன்வே ஆகி அவர் நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து யூட்டன் அடிச்சிட்டார். அந்த இடம் பார்த்து அங்க பத்திரிகையாளர்கள் சூழ்ந்துட்டாங்க. திடீர்னு பல கேள்விகளை அடுக்குவாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து சாமர்த்தியமா எஸ்கேப் ஆனது திறமையில் உச்சம் கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக இப்படி பல சாதனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் கால் வைக்காத இடமே இல்லை. உலக மேப்பையும் உருட்டி விளையாடுறாரு. எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அவருக்குன்னு சொந்தமா சொத்துன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஏழை. 1000 கோடியில சம்திங் ஏதோ ஒரு ஃபிளைட் இருக்குங்கிறாங்க. ஆனா அது அவர் பேர்ல இருக்கு. ஆனா அவர் அதுலதான் போயிட்டு வருவார். லட்சக்கணக்கில் தான் ட்ரெஸ் போடுவாரு. ஆனா அது அவர் பேர்ல இல்லை. யாரோ வாங்கி கொடுக்குறாங்க பாவம். பெரிய பங்களால இருக்காரு. ஆனா அது அவர் பேர்ல இல்லை. ஆனா அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வாரத்துல ஒரு நாளை கடன் வாங்கி, அடுத்த நாள்ல 1 மணி நேரத்தை கடன் வாங்கி தான் ஒரு நாள் பொழுதையே அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்களேன். இப்படி ஒரு பிஎம் நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்காக அவர் ஓயாத நாளே இல்லை, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. யாரோட வளர்ச்சி? அம்பானி, அதானி. கொரோனாவில் இந்த உலக நாடுகளே முடங்கி கிடக்கு. எந்த நிறுவனமும் வேலை செய்யல, எந்த பொட்டி கடையும் வேலை செய்யல, யாரும் வெளியில வரல, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. முக்கியமா இந்த மைக்கு வச்சுக்கோங்களேன். இந்த மைக்கை உற்பத்தி செய்யற கம்பெனியும் முடங்கிருக்கு. அப்ப இது எவனும் வாங்க மாட்டான். அப்படிதான் நிலைமை. ஆனா எல்லாமே முடங்கி இருக்கும் போது உலகத்திலே ஒரே ஒரு ஆள் மட்டும் வளர்ச்சின்னு போய்க்கே இருக்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு பணக்காரர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண ஊழல் தனியா வெளியில வருது. அதுக்கப்புறம் அவர் டவுன் ஆகுறாரு. அது வேற. இப்ப திடீர்னு அதானின்னு ஒருத்தர் வெளியில வராரு. அவருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. நம்ம ஜியோட க்ளோஸ் ஆகுறாரு. க்ளோஸ் ஆகுறதுனால பல பேர் அவரை பத்தி வீடியோ போடுறாங்க.
அப்படி போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ நீக்க சொல்லி நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்ம ஜியோட அதிகார பலமும் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்படி பல சாதனைகளை அவர் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல பிரச்சனைகள் இவர் சூழ்ந்துச்சு. அசந்தாரா, தயங்கினாரா, பயப்பட்டாரா, பின்னாடி போனாரா? எல்லாத்தையும் லெப்ட் ரைட்ல பண்ணார். இந்த விவசாயிகள்லாம் 1 வருஷம் போராட்டம் நடந்தாங்க. குண்டடிப்பட்டு, தடியடிப்பட்டு, புகை குண்டு அது இதுன்னு வாங்கினாங்க. அப்ப கூட இவர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரல. சர்வசாதாரணமா லெப்ட்ல டீல் பண்ணார். ஆனா அந்த நேரத்துல கூட ஒரு கதாநாயகி, ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன் அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கூட அவரு இந்த நேரத்துல போக மாட்டார், தைரியமா இருந்தாரு. என்ன வேணாலும் பேசிக்க, நான் என் தைரியம் என்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்குமான்னு தைரியமா இருந்த ஒரே மனுஷன் அவர் நம்ம பாராட்டியாகும். இப்ப போயிருக்காரு. இப்ப போகும்போது நீங்க எல்லாரும் 3 அடுக்கு பாதுகாப்பு கேட்டிருப்பீங்க, 30 அடி பாதுகாப்பு கேட்டிருக்கீங்களா? இதோ இப்படி ஒரு மனுஷன் நீங்க பார்த்திருக்க முடியாது. ஒரே நாள்ல குடிசைகளை ஒழிச்சாரு. எப்படி நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். வெள்ளை துணியை போடு, முடிஞ்சிருச்சு. அவர் மனசு மாதிரி வெள்ளையாக்கிட்டாரு. எப்படி? அது மட்டும் இல்ல, அவர் எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ அந்த மண்ணுக்கேத்த அரசியல் பண்ணுவாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, துப்பாக்கி பட விஜய் அப்படின்னு பேசுவார். அப்படியே நான் தமிழன்ற பிட்டெல்லாம் கூட போடுவார். அப்படியே ஒடிசாக்கு போனோம்னா, தமிழன் ஒடிசாவை ஆளணுமா அப்படின்னு பட்டுன்னு பேசுவார். இப்படியான ஒரு ஜெத்து ஜில்லாடியான ஒருத்தர் தான் நம்ம பிரதமரா வச்சிருக்கோம். அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அது மட்டும் இல்ல, நிறைய அம்மா சென்டிமெண்ட் படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. முக்கியமா ராம், இந்த படத்துல வந்து அம்மாக்காக ஒரு சென்டிமெண்ட் சாங் வரும். பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு அழுகே வரும். அடுத்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம். விஐபி, இவ்வளவு பெரிய அம்மா சென்டிமெண்ட் படம். இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இவருடைய அம்மா சென்டிமெண்ட் படம் இருக்குல்ல, ஐயோ நம்ம பார்க்கும் போது கண் கலங்குங்க, புல் அரிக்கும், முடியல நம்மளால. அவ்வளவு அழகான ஒரு அம்மா சென்டிமெண்ட் படத்தை இவர் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த படம். அது மட்டும் இல்ல, படம்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இவருக்கு பிடிச்ச படம் எல்லாத்துக்குமே நேஷனல் அவார்டு. கேரளா ஸ்டோரிஸ் நினைச்சா அவர் நினைச்சா உலக அவார்டு கூட வாங்கி கொடுப்பாரு. ஆனா அவருக்கு பிடிக்கல அப்படின்னா குஜராத் ஃபைல்ஸ், தடை பண்ணு, வீடியோ தூக்கு அப்படின்னு தூக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான செயல்கள்லாம் அவர் செஞ்சிருக்காரு. முக்கியமா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அவர் தேவைப்பட்ட கடவுளையே மாத்துவாரு, தேவைப்பட்ட கடவுளாவே மாறுவார். ரெண்டுத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தவர் தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் ஜெய் ஜெகநாதன் மாத்தினார். எப்படி? நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நான் தான் கடவுள், பரமாத்மாவோட புள்ள அப்படின்னு மாத்திட்டார். கடவுளும் மாத்திட்டாரு, கடவுளாவே மாறிட்டார். சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான். இது ஒரு பக்கம் இருந்து போட்டோம். இப்ப சமீபத்துல இந்த சினிமா நடிகர்களுக்கு அவார்டுலாம் கொடுக்குறாங்க. ஏன் இவர் கொடுக்கல? இவர் சொந்தமா கேரோன் வச்சிருக்காரு, சொந்தமா கேமரா வச்சிருக்காரு, சொந்தமா டச்சப் வச்சிருக்காரு, சொந்தமா பியூட்டிஷியன்ஸ் வச்சிருக்காரு, நடிக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, சென்டிமெண்ட் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, த்ரில்லர் ஹீரோ, எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் இவருக்கு அவார்டு கொடுக்கல? வன்மையா கண்டிக்கிறோம். இங்க சேனல் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். இருக்கிற எல்லா அவார்டும் தூக்கி இவர் கொடுங்க. இப்படி ஒரு உன்னதமான மனுஷனுக்கு இவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க அவார்டு கொடுக்கணும். தப்பான செயலை செய்ய. இப்படி இவருடைய சாதனை பட்டியல 8 நிமிஷத்துக்குள்ள நம்மளால சுருக்க முடியாது. இன்னும் நிறைய பேசலாம். அவர் சொன்ன பொய்களை அடுக்கலாம், நிறைய பேசலாம். நேரம். அதனால இந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். பெரியார் பிறந்த இந்த தேதியில இப்படி ஒண்ணா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க செய்த பட்டியல் சாதனைகள் நினைச்சு சந்தோஷப்படுங்க. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.